வேதாகமத்திலே மொத்தம் 5 புத்தகங்களை தேவன் வைத்திருக்கிறார். This is how we can understand God has kept 5 different books in the Bible. ஒன்று மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு என்னதான புத்தகம் உண்டு. Number 1, it is the book of the people who lived at the time of at the age of conscience. இரண்டாவது நியாயத்தீர்ப்பு காலத்துக்குரிய புத்தகம், நியாயப்பிரமாண காலத்துக்குரிய புத்தகம் உண்டு. Number 2, it is the book at the people for the people who lived at the time of the period of the law. மூன்றாவது கிருபையின் காலத்துக்குரிய புத்தகம் உண்டு. Number 3, it is for the people who lived on the period of the grace. நான்காவது இந்த காலங்களில் மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், ஆட்டுக்குட்டியாருடைய காலம் என்ற அந்தி கிறிஸ்துவின் 7 வருட காலம், இவைகளில் பாவிகள் செய்த பாவக்கிரியல் அத்தனையும் எழுதக்கூடிய கிரியைகளின் புத்தகம் என்ற ஒரு புத்தகம் உண்டு. Number 4, all the period of conscience, period of law, period of grace, and even the period of the Lamb of God, in the period of Antichrist, all together in all these periods of the ages, if a person, if a sinner do any kind of sin, that deeds will be written in the 4th book called Book of Deeds, Book of Works. ஐந்தாவது புத்தகம் என்ற ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம் வேதம் சொல்லுகிறது. Number 5 is the book of the Lamb of God. நாம் இந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தை குறித்து நேற்று நாம் தியானம் செய்து நிறைவு செய்து விட்டோம். We have meditated about this book of the Lamb of God yesterday. ஆனபடியால் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு இல்லை, அவர்கள் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். For those people whose names are written in the Lamb's book of life will not have faced judgment, rather they will give judgment to others. ரகசிய வருகையின் மூலமாய் மணவாட்டியும் மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாக இணைந்து இப்பொழுது ஒரே மாம்சம், ஒரே எலும்பு, ஒரே ஜீவன், ஒரே சாயல் என்ற நிலையில் அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டபடினால் இவர்களுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பை கொடுக்கும் புத்தகங்கள் 4 வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். Through the grace of God, this bride and the bridegroom are seated on the white throne, and because they are united in one body, one flesh, one thought, one life and one glory, before them there are 4 different books are kept place for them to be judged. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். And I saw the dead, great and small, standing before the throne, and books were open. Another book was open, which is the book of life. The dead were judged according to what they had done, as recorded in the books. The sea gave up the dead that were in it. இப்பொழுது 12ஆம் வசனத்தின்படி நியாயத்தீர்ப்பை கொடுக்கும்படியாய் மணவாட்டியும் மணவாளனுமாகிய இப்பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நியாயத்தீர்ப்பை கொடுக்கும்படியாய் சிங்காசனத்தில் அமருகின்றார். அவருக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பை சந்திக்கும்படியான பாவிகளானவர்கள் அங்கே வந்து எழும்பி நிற்கின்றார்கள். Now on the white throne judgment, bride and bridegroom together seated on the white throne judgment and are ready to be given the judgment. Before them the books were open. All the sinners are standing before the throne to be judged by the white throne judgment. இங்கே வாசிக்கிறோம், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக புத்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. Here it is written, before the throne books were opened. புத்தகங்கள் என்றால் பன்மையானது குறைந்தது 2 புத்தகங்கள். Books means it's in plural, it should be minimum 2. அந்த 2 புத்தகங்களில் ஒன்று
மனசாட்சியின் காலத்துக்குரிய புஸ்தகமாய் இருக்கிறது. The one among the two would be the book at the time of conscience. இரண்டாவது புஸ்தகம் அந்த ஞாபக புஸ்தகமாக இருக்கிறது. The second book could be the book of remembrance. மூன்றாவது புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. Number 3, there it is said that the book of life. நான்காவது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் நியாயத்தீர்ப்படைந்தார்கள் என்று கிரியைகளின் புஸ்தகம் அங்கு காணப்படுகிறது. It's written there in the 13th verse, the dead were judged according to what they had done as recorded in the books. That means it's the book of deeds. நான்கு வேதாகம காலங்கள் முழுவதிலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த ஒவ்வொருடைய கிரியைகளும் அங்கே எழுதுவதற்கு கிரியைகளின் புஸ்தகம் என்ற ஒரு பிரத்யேகமாக ஒரே ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. That was one particular peculiar book kept there for all the sinners who did sins at the past 4 periods was placed there.